ரசூல்லா துவா செஞ்சுக்கிறாங்க. துவா நம்ம செய்வோம். ஏன்னா ரசூல்லா நமக்கு சொல்லி தந்தது துவா. ரசூல்லா நமக்கு சொல்லி தந்தது துவா. ஒரு நபி தோழர் தண்ணியை குடிக்கிறாங்க. குடிக்கிற நேரம் தண்ணியில ஊதுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நேராங்க தண்ணியில ஊதாதீங்கன்னாங்க. அவர் என்ன சொன்னார்? தூசி இருக்குது யா ரசூலுல்லாஹ்ங்கறாங்க. அது யாருக்கிட்ட எந்த டைம்ல எந்த ஊர்ல நடக்குதுங்கிறத கொஞ்சம் பாருங்களேன். தண்ணிக்கு ரொம்ப பற்றாக்குறையான நாட்டுல நடக்குது. சவுதி அரேபியாவில் அரபு மண்ணுல பாலைவன பகுதியில தண்ணிக்கு ரொம்ப பற்றாக்குறையான இடத்துல குடிக்கிற தண்ணியில் ஒரு சஹாபி ஊதுறாரு. அப்ப ரசூல்லா ஊதாதீங்கன்னாங்க. அவர் சொல்ல தூசி இருக்குதுன்னு. ரசூல்லா என்ன சொன்னாங்க? கழிச்சு தூசியை கொட்டி விட்டு போட்டு குடிங்கன்னாங்க. அப்ப ஒரு தண்ணிக்கு பற்றாக்குறையான ஊர்ல தூசிய போறதுக்கு கழிச்சு கொட்டுறது பரவாயில்ல ஊதுறதை விட என்று சொன்னால் ஊதுறது எவ்வளவு பிழையான ஒரு விஷயம். விளங்கிட்டா? அப்ப தண்ணிக்கு பற்றாக்குறையான இடம் கழிச்சு கொட்டு தண்ணியோட போகட்டும் அந்த தூசி ஊதாத. ஊதி போட்டு குடிக்கிறது நாம குடிச்சாலே ரசூல்லா தடுத்தாங்க. ரசூல்லா தடுத்திருக்கிறாங்க. ஊதுறத்தை தடுக்கிறாங்க. அப்ப குடிக்கிற தண்ணியில ஊதுறதையே ரசூல்லா தடுக்கிறாங்க. அதே நேரம் ரசூல்லா துப்பி கொடுத்திருக்கிறாங்க. துப்பி என்றால் அது நபிக்குரியது. ஒரு சஹாபி அவர் குடிக்கிறதுக்கு அவர் ஊதினத்தையே ரசூல்லா தடுத்தாங்க என்றால் அவருடைய புனிதம் நமக்கு இல்லை. நம்முடைய உமிழ் நீர் நம்முடைய வாயிலிருந்து வாரது நோய் கிருமிகள். உடனேட்டா நாம வாய்க்குள்ள இருக்கிறது ஒரு பாக்டீரியா கண்ணுக்கு தெரியாத உண்டு, நுண்ணங்கி ஒன்று. அதை ஊதினோன்னு அந்த ஈரத்தோட உமிழ்நீரோட தண்ணியில படும். தண்ணியில பட்டு அது வெளியில உள்ளதோடு தாக்கம் செலுத்தினால் அது நோயாகும். உள்ளுக்கு இருக்கும் வரைக்கும் நம்பிடதான் நல்லதுதான். துப்புறதுக்கு முன்ன உள்ளுக்கு தான் சளி இருந்த அது நமக்கு நோய் இல்லை. ஆனா துப்பின சளியை நாம மிரிச்சாலும் நோய். விளங்கிட்டா? அப்ப ரசூலுல்லா எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான ஒரு மார்க்கத்தை நம்ம தந்திக்கிறாங்க. அவ்வளவு ஆரோக்கியத்தை தந்திக்கிறாங்க. இது தப்புன்னு சொல்லிட்டாங்க. இது தப்பு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஊதுரத்தையே தடுத்தாங்க ரசூலுல்லா என்றால் நாங்க என்ன செய்யலாது? இன்னொரு ஆளுக்கு நாங்க துப்பி மருத்துவம் செய்யறது இல்ல. நாங்க என்ன செய்யற ஓதி பார்ப்போம். ரசூல்லா ஓத சொன்னாங்க, துவாக்கள் சொல்லி தந்தாங்க, நோயாளிக்கு ஓதுற துவாக்களை. அது அப்ப இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய கண்ணுல அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கண்ணுல துப்புறாங்க. தஃபல என்றால் ஈர உமிழ் நீர் அதுல போற மாதிரி என்ன செய்யறாங்க? துப்புறாங்க. துப்பிட்டு துவா செய்யறாங்க. நோயை குணமாக்கு சொல்லி அல்லாஹ்விடத்துல என்ன துவா கேட்கிறாங்க. அப்ப இதை நம்ம செய்யலாம். இந்த துவா கேட்கறது நம்மகிட்ட ரசூலுல்லா நமக்கு சொல்லி தந்த விஷயம், அதை செய்யலாம். அதே நேரத்துல உடனடியாக அங்கேயே முன்னுக்கு நோய் இருந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு அண்ணா சுகமானார், உடனே சுகமானார் அப்படி என்று ஹதீஸ் வந்திருக்கு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஒரு முஅஜிஸாவுல உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸாவுல ஒரு விஷயம் தான் இது. எந்த அளவுக்கு என்றால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, ஓதி ரசூலுல்லாஹ் தான் கண்ணுல துப்பிட்டு ஓதினத்துக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா, லம் யசுப்னி ரமதும் பஅதலி, அதுக்கு பிறகு எனக்கு கண்ணுல அரிப்பே இருக்கல்ல, நோய் இருக்கல்ல. அந்த அதாவது இஸ்தமர்ர ஷஃபாத்துல் ஹயாத்திஹி, ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ்நீருடைய பரக்கத் கண்ணுல அதுக்கு பிறகு வருத்தமே வரலன்றாங்க நீண்ட காலத்துக்கு. அவ்வளவுக்கு அதுல ஒரு கராமத்து அற்புதம் என்ன செய்யப்பட்டிருக்குது, வந்திருக்குதுங்கிறத இதுல என்ன செய்யலாம், எடுக்கலாம். எனவே இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சிறப்பாகவும் இருக்கிறத நாங்க பார்க்கலாம்.